வணக்கம். பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் கண்ணதாசன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் தைத்திருநாள் கோலாகல கொண்டாட்டம். பொங்கல் வைத்து சூரியனுக்கு நன்றி தெரிவித்த மக்கள். பொங்கல் பண்டிகையை ஒட்டி கோலாகலமாக நடைபெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு. முதல் பரிசாக கார், டிராக்டர் வழங்கிய விழா கமிட்டியினர். 2047ஆம் ஆண்டிற்குள் நம்மை ஒரு வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி வழிநடத்தட்டும். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பொங்கல் வாழ்த்து. சர்வதேச விழாவாக மாறிய பொங்கல் பண்டிகை. உலகெங்கிலும் வாழும் தமிழர்கள் உற்சாகம். பழமையை நினைவூட்டும் சென்னை உலா பேருந்து அறிமுகம். 50 ரூபாய் கட்டணத்தில் 17 இடங்களுக்கு சென்று வரலாம் என அறிவிப்பு. அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாள். ஜனவரி 17இல் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் எடப்பாடியார். டெல்லியில் பொங்கல் விழா கொண்டாடிய பிரதமர் மோடி. குடும்பத்தோடு ஆஜரான பராசக்தி படக்குழு. தமிழ்நாடு முழுவதும் ஜனவரி 16ஆம் தேதி மாட்டுப் பொங்கல் உற்சாக கொண்டாட்டம். கால்நடைகளை அலங்கரித்து நன்றி தெரிவித்த பொதுமக்கள். மாட்டுப்பொங்கல் நாளில் பாலமேடு ஜல்லிக்கட்டு கோலாகலம். கன்றுடன் காங்கேயம் பசுவை பரிசளித்த விழா குழுவினர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற மகர ஜோதி திருவிழா. பொன்னம்பலமேட்டில் எதிரொலித்த சுவாமியே சரணம் ஐயப்பா முழக்கம். காணும் பொங்கல் நாளில் சுற்றுலா தலங்களுக்கு படையெடுக்கும் மக்கள். சென்னையில் ஆயிரக்கணக்கான போலீசார் பலத்த பாதுகாப்பு. அலங்காநல்லூரில் ஜனவரி 17இல் ஜல்லிக்கட்டு விழா கோலாகலம். வாடிவாசலிலிருந்து சீறி வரும் காளைகளை அடக்க தயாராகும் வீரர்கள். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் தைப்பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வீட்டு வாசல்களில் வண்ண கோலங்களால் அலங்கரித்து கரும்பு தோரணங்கள் கட்டி புதுப்பானையில் புத்தரிசியிட்டு மஞ்சள் குலைகளை கட்டி மக்கள் பொங்கல் வைத்தனர். பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என கூறி குளவையிட்டு மகிழ்ச்சி அடைந்தனர். சூரியனுக்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக படையலிட்டு வழிபட்டனர். பொங்கல் திருநாளில் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து தமிழ் சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள X வலைதள பதிவில், திறமையும் பக்தியும் விடாமுயற்சியும் நிலத்தை வளமாக்கி வாழ்வை நிலைநிறுத்தும் நமது விவசாய சமூகத்தை இந்நாளில் வணங்குகிறோம். இத்துடன் மாட்டுப் பொங்கலில் பங்கெடுத்து பண்டிகை உணர்வில் கலந்து விவசாயம் மற்றும் கிராமப்புற வாழ்க்கையின் இதயமாக உள்ள கால்நடைகளின் புனிதத்தை கொண்டாடுகிறோம். காணும் பொங்கல் நன்னாளில் மகிழ்ச்சியுடன் ஒன்று கூடி பண்டிகை உணர்வுடன் ஒன்றுபட்டு ஒரே ஒருமைப்பாட்டின் பல்வேறு விதத்தை பிரதிபலிக்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார். 2047ஆம் ஆண்டிற்குள் நம்மை ஒரு வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி வழிநடத்தட்டும் என்றும் ஆளுநர் RN ரவி பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகை ஜனவரி 14ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. தைத்திருநாளின் முதல் நாளன்று பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்துவார்கள். போகி பண்டிகைக்கு வாழ்த்து கூறிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, 4.5 ஆண்டுகள் மக்களை வாட்டி வதைத்த தீமைகள் யாவும் அகன்றிட மக்கள் போற்றும் போகியின் நெருப்பு அழித்தொழிக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தை தமிழகத்தின் மீட்சிக்கு அடித்தளமிடட்டும் என்றும் தனது X வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் தை திருநாளன்று ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. ஆன்லைனில் முன்பதிவு செய்திருந்த காளைகளும் மாடுபிடி வீரர்களும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்றனர். களத்தில் வீரர்களை தொட்டுப்பார் என களமாடிய காளைகளுக்கும் அதிக அளவில் மாடுகளை வீரத்தோடு அடக்கிய வீரர்களுக்கும் கார், டிராக்டர் பரிசளிக்கப்பட்டது. இந்த ஆண்டு முதல் முறையாக போட்டிகளில் LED திரைகள் மூலம் அறிந்து கொள்ளும் வகையில் ஸ்கோர் போர்டு அமைக்கப்பட்டிருந்தது. உலகமெங்கும் வசிக்கும் தமிழ் மக்கள் பொங்கல் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடினர். சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட பல நாடுகளில் வசிக்கும் தமிழக மக்கள் உற்சாகத்துடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியா பகுதி வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் திருநாளை கொண்டாடும் சிங்கப்பூர் தமிழ் சமூகத்திற்கு பிரதமர் லாரன்ஸ் வோங்கும் மூத்த அமைச்சர் லீ சியன் லூங்கும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். சென்னை போக்குவரத்து கழகம் 70-80களின் பேருந்து வடிவில் சென்னை உலா பேருந்து சேவையை 50 ரூபாய் கட்டணத்தில் அறிமுகம் செய்துள்ளது. அமைச்சர் சிவசங்கர் இதை தொடங்கி வைத்தார். இந்த பேருந்துகள் சென்னையின் பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரலில் இருந்து தொடங்கி எழும்பூர் அருங்காட்சியகம், வள்ளுவர் கோட்டம், செம்மொழி பூங்கா,
மெரினா விவேகானந்தர் இல்லம் உட்பட 17 இடங்களுக்கு சென்று மீண்டும் சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்தடையும் வகையில் சுற்றுலா பேருந்து சேவையை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்து அதில் பயணித்தார். தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிக அளவில் விவசாயத்தில் ஈடுபடுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் எல் முருகன் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பேசிய பிரதமர் மோடி, தமிழர்களின் பண்டிகையான பொங்கல் இன்று சர்வதேச திருவிழாவாக மாறியுள்ளதாகவும், இத்தகைய சிறப்பு வாய்ந்த பொங்கலை தமிழர்களுடன் கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்த பொங்கல் விழாவில் பராசக்தி படக்குழுவினர் குடும்பத்தோடு பங்கேற்று சிறப்பித்தனர். அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாள் ஜனவரி 17ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி அன்றைய தினம் காலை 10:30 மணிக்கு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகை வளாகத்தில் எம்ஜிஆர் சிலைக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். இதனைத் தொடர்ந்து அதிமுக கட்சி கொடியை ஏற்றி வைத்து இனிப்பு வழங்குவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா நகர் கிழக்கில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற உட்கட்டமைப்பு நிதி சேவைகள் நிறுவன கட்டிடத்தில் புதிதாக ஆதார் சேவை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 16 கவுண்டர்கள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் உள்ளனர். தினசரி 500 பேருக்கு ஆன்லைன் முன்பதிவு மூலமாகவும் 500 பேருக்கு நேரடியாகவும் டோக்கன்கள் வழங்கப்படும் எனவும், இதனால் 1000 பேருக்கு சேவை வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையின் 3ஆம் நாளன்று உழவுக்கும் உழவர்களுக்கும் உதவி செய்யும் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. சென்னையில் திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், ராஜா அண்ணாமலைபுரம் ஆகிய பகுதிகளில் பக்கிங்கம் கால்வாயை ஒட்டி அதிக அளவில் மாடுகள் வளர்க்கப்படுகின்றன. இப்பகுதிகளில் வளர்க்கப்பட்டு வரும் ஆயிரக்கணக்கான மாடுகளை குளிப்பாட்டி தூய்மைப்படுத்தி கொம்புகளை சீவி வண்ணங்களை பூசி புது கயிறு மாலைகள் போட்டு அலங்கரிப்பார்கள். மாட்டு தொழுவங்களில் கற்பூரம் ஏற்றி மாடுகளை வணங்கிய பின்னர் பொங்கல், வடை, புது கரும்பு, புற்கள் போன்றவற்றை உணவாக அளித்து நன்றி செலுத்துவார்கள். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் 16ஆம் தேதி மாட்டுப்பொங்கல் தினத்தன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. போட்டியில் வெற்றி பெறும் சிறந்த காளைக்கும் மாடுபிடி வீரருக்கும் முதல் பரிசாக கார், டிராக்டர், 2ஆம் பரிசாக கன்றுடன் கூடிய காங்கேயம் பசு, இருசக்கர வாகனங்கள், ஃப்ரிட்ஜ், பீரோ, கட்டில் போன்ற விலை உயர்ந்த பரிசுகள் வழங்கப்படும் என விழா கமிட்டியினர் அறிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வர்த்தகம் செய்வதற்கு பரிந்துரைக்கப்பட்ட கட்டணத்தை செலுத்தி வணிகர்கள் மாநகராட்சியிடம் இருந்து தொழில் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், அந்த உரிமத்தை உரிமை காலம் முடிவடைவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பே தவறாமல் புதுப்பித்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து கருத்து தெரிவிக்க தமிழக அரசிற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவதில் பல நடைமுறை சிக்கல்கள் உள்ளன. இதனால் மத்திய அரசு இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் கூறி வருகின்றன. இந்த நிலையில் 2029ஆம் ஆண்டு முதல் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை உறுதியாக நடைமுறைப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் புதன்கிழமையன்று மகர விளக்கு பூஜையும் மகர ஜோதி தரிசனமும் நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மகர விளக்கு பூஜையில் பங்கேற்று தங்க திருவாபரணத்தில் ஜொலித்த ஐயப்பனை தரிசனம் செய்தனர். பொன்னம்பலமேட்டில் சுவாமி ஐயப்பன் ஜோதி வடிவில் பக்தர்களுக்கு காட்சி அளித்த போது கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா என முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொங்கல் பண்டிகையின் ஒரு பகுதியாக காணும் பொங்கல் வரும் 17ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் பொதுமக்கள் கடற்கரை, பூங்கா உட்பட பொழுதுபோக்கு மையங்களுக்கு செல்வது வழக்கம். மக்கள் அதிக அளவில் கூடும் இடங்களில் எவ்வித அசம்பாவிதமும் நிகழாமல் இருக்க சென்னை காவல்துறை விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. காணும் பொங்கல் அன்று பொதுமக்கள் கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கடற்கரையோரம் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலகின் பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி வரும் 17ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் களம் காண்பதற்காக மாடுபிடி வீரர்களும் காளைகளின் உரிமையாளர்களும் முன்பதிவு செய்துள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் பரிசு பெறும் வீரருக்கும் காளைக்கும் கார், டிராக்டர் பரிசளிக்கப்பட உள்ளது. இத்துடன் இந்நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.